வணக்கம். ஊடகத்திற்கு வணக்கம். ஒரு செய்தி அதிர்ச்சியை தந்தது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காட்டுமன்னார் தொகுதியிலே போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார்கள். நான் உடனே முந்திட்டு வாழ்த்து சொன்னேன். அவர் மகிழ்ச்சியாக தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டார். இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியல. அவர் அது வேண்டாம், ஒரு 87 ஓட்டில் தான் போச்சு லாஸ்ட் டைம். அது ரொம்ப அவ்வளவு டிஃபரன்ஸுங்கிறது ஒரு வெற்றி தோல்வின்லாம் சொல்ல முடியாது. ஆகவே அதில் அவர் தோல்வி அடைந்தார் நான் சொல்ல மாட்டேன். அது அந்த தபால் ஓட்டில் பிரச்சனையாச்சுன்னு கூட அவர் சொன்னது எனக்கு நினைவில் இருக்கிறது. ஆகவே சட்டமன்றத்திலே அவர் குரல் ஒலிக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே போய் தமிழிலே பேசி ஒரு புரட்சியை உருவாக்கி அதிகமாக பேசியவர் அவர். ஆகவே அப்படிப்பட்ட திருமாவளவன் அவர்கள் எத்தனையோ எஞ்சி இடையூறுகளை எல்லாம் எஞ்சி முத்தமிட்டபடி மேலே வந்தவர். ஒரு மனிதன் காலையிலே எழுந்து இரவு வரை ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து உழைக்கிறார் என்று சொன்னால் அது நான் திருமாவளவன் அவர்களை சந்திக்கிறேன், பார்க்கிறேன். அவர் ஒரு வயதான தாய் இரவு நேரத்திலே அவரோடு உட்கார்ந்து சாப்பிடுவதை விட்டால் எப்பொழுது தூங்குகிறார் என்பது கூட நமக்கு தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு அரசியலிலே அவ்வளவு உழைப்பு. காலையிலிருந்து தொண்டர்களாகட்டும் மற்ற தலைவர்களாகட்டும் எல்லோரிடத்திலும் நல்ல மரியாதை பெற்றவர். யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு அவர் அதை இக்னோர் பண்ணி போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். அவர்கள் இதனை ஏன் பெருசாக எடுத்துக்கிட்டாரு தெரியல. ஆகவே நாளை வரை அதற்கு நேரம் இருக்கிறது. ஆகவே மறுபரிசீலனை செய்ய வேண்டும். காட்டுமன்னார் கோயிலில் நீங்கள் நிற்க வேண்டும். ஆகவே திரும்பி அந்த நாடாளுமன்றத்திலே நீங்கள் யாரை சொல்லுகிறீர்களோ அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒன்றும் வேணும்னு சொல்லி நாடாளுமன்றத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போல. இப்போ கேபி முனுசாமி 5 வருஷம் வேஸ்ட் பண்ணார், உங்களுக்கு தெரியும். ஆகவே வைத்திலிங்கம் கொஞ்ச நாள் வேஸ்ட் பண்ணார், 1.5 வருஷம் 2 வருஷம். ஆனால் இங்கே வேஸ்ட் பண்ணல, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆகவே என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களது அரசியல் பாதையில் ஒரு நெருடலாக இருக்கக்கூடாது. இது மாறி மாறி ஒரு நிலைப்பாடு இல்லாமல் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்பதுதான் பலரிடத்திலே நான் பேசும் பொழுதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் உங்களுக்கு வேண்டிய என்னை போன்ற நண்பர்களாகட்டும் அதுதான் முடிவாக இருக்க வேண்டும். இப்போ சமீபத்தில் கமலஹாசன் அவர் பத்மஸ்ரீ கமலஹாசன் கொஞ்சம் இடங்களை வாங்கி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வாங்கி அந்த இடங்களிலே நின்றிருக்க வேண்டும் என்று சொன்னது திருமாவளவன் அவர்கள். நான் நினைவுறுத்த விரும்புகிறேன். அவ்வளவு ஒரு உடன்பாடாக ஒரு அன்போட இந்த தேர்தலை தவிர்க்க வேண்டாம், யாரையாவது நிறுத்துங்கள் என்று சொன்னார். ஆனால் அப்படிப்பட்டவர் நீங்கள் ஏன் சட்டமன்றத்திலே வர வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. சட்டமன்றத்திலே முதல்வர் இருக்கிறார், அவர் கண்ணியமிக்க பேச்சு, அவர் செய்த சாதனைகளை எல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இல்லை. பார்த்தா பரிதாபமா இருக்கு. அவருக்கு சட்டசபை நடவடிக்கையும் தெரியல, ஒன்றுமே தெரியல, புரியல. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் ஆக மாட்டார். நான் தேர்தல் துவங்கியதும் சொன்னேன், 91 அம்மா அவர்கள் காங்கிரசுக்கு அதிகமான இடங்களை கொடுத்த பொழுது எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் வந்தது. அதற்கு பின்னாலே விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அதே கூட்டணியில் ஆகினார். அதையும் அம்மா அவர்கள் 44 சீட்டு கொடுத்து அழகு பார்த்தார்கள், அங்கே எதிர்க்கட்சியானது. மூப்பனார் ஒரு முறை காங்கிரஸை உடைத்து ஒன்றுமில்லாமல் செய்த மூப்பனார் ஒரு தடவை இதே வேலையை செய்தார். ஆகவே இந்த கூட்டணியை பொறுத்தவரை, இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் சுற்றி வருகிறேன். எனக்கு தெரிகிறது இந்த கூட்டணி மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்து இந்த இந்தியா கூட்டணி நிச்சயமாக இந்த கூட்டணிக்குள் இருக்கின்ற காங்கிரஸ் போன்ற கட்சியில் திருமாவளவன் போன்றவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவராக வர முடியுமே தவிர நீங்க திரும்ப பழனிசாமியில எதிர்க்கட்சி தலைவராக வர முடியாது. இதைதான் நான் நேரடியாகவே முதலமைச்சரிடம் சொன்னேன். இப்படித்தான் தேர்தல் முடிவுகள் போய் முடிய போகிறது என்று சொல்லி. அவர் ஏதோ பணாத்திக்கிட்டு இருக்காரு, கத்துறாரு. நேற்று முன்தினம் பார்த்தேன் முதலமைச்சர் எனக்கு வேதனையா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கலைஞர் அவர்களை நான் ரொம்ப காலமா உங்களுக்கு தெரியும், ஈரோடு பிரஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், இறந்தவர்களை பற்றி நான் ஒரு நாள் தவறாக பேசியவன் அல்ல. கலைஞரை பற்றி பேசியதே இல்லை. நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்தில் தவறி அவர் முன்னால் கலைஞரை தவறாக பேசினால் அவர் அனுமதித்ததில்லை. ஒரு பண்பாடோடு எங்களை வளர்த்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் அம்மா ஆகட்டும். அதைத்தான் இன்றைய முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் வீட்டுக்காவலில் வைத்தார் என்று சொன்னார்.
அவர் சொல்லுவதற்கு காரணமாக இருப்பவர் என்னை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரை பிடிச்சி சிறையில் வச்சிருந்தா, இவர் சிறை காவலில் இருந்திருந்தால் அவர் எப்படி சொல்லுவார் இறந்து போனவர் வீட்டு காவலில் இருக்கிறார் என்று? அதை செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் தவறிவிட்டார். மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஃபைலிருந்து கொடநாளிலிருந்து எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்கள் கண்ணியமாக வருவதற்கு அந்த சிறைச்சாலை ஒன்றுதான் வழிவகுக்கும். ஆகவே தேவையில்லாமல் பேசுவது என்பதெல்லாம் என்ன தெரியும் உனக்கு கலைஞரை பற்றி, புரட்சி தலைவரை பற்றி? வரலாறு தெரியாதவர் பழனிசாமி. ஆகவே தடுமாறுகிறார், பேலன்ஸ் ஷேக் ஆகுது. ஓரிடத்துலாம் இப்போ கூட்டம் குறைஞ்சிருச்சு, என்ன பேசுறான்னு தெரியல, கச்சாமச்சான்னு கத்துறாரு. அவர் பேசுவதும் என்னவென்று புரியவில்லை. அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவர் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசுகிறார். என்ன பேசுறாருன்னா, பாருங்க அவங்க கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக தெளிவாக அவங்க கொடுக்குற நிர்பந்தம் தான் இவர் பேசுறாருன்னு சொன்னார். நான் சொல்றேன், நான் பழகின வரைக்கும் எனது அருமைக்குரிய அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்களை யாரும் நிர்பந்திக்கவும் முடியாது, அவர்களை ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது, இப்படி நில்லுங்கன்னு சொல்லவும் முடியாது. அந்த அடக்குமுறைக்கெல்லாம் ஆளாகாமல் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நடுவில் ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லி அஜித் படத்தை எடுத்து அதை தூக்கிட்டு ஆடுறது, விஜய் கொடியை பார்த்தா அதை தூக்கிட்டு டான்ஸ் போடுறது, கொடியை பாருங்கன்றது. ஆகவே இது தொழிலாக ஆகிவிட்டது பழனிசாமிக்கு. ஆகவே பழனிசாமி பேசுகிறார் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் சொல்லுவதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஒரு பண்பாடற்ற கண்ணியம் இல்லாத ஒரு மனிதர். இதே ஈரோடில் இடைத்தேர்தலில் ஒண்டி கொண்டி வரியான்னு கேட்டவர். எவ்வளவு கண்ணியமிக்க பேச்சு இது! இங்க இருக்கின்ற செய்தியை ஊடகத்தினருக்கு தெரியும். வரியா, ஒண்டி கொண்டி வரியா அப்படின்னு வண்டியிலிருந்து கத்தனார். முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தார், விட்டார். ஆகவே அவரிடத்திலே போய் இறந்து போனவர்களை பற்றி பேசுவதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை, அவரை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களது பாதையிலே நீங்கள் அழகாக போய் கொண்டிருக்கிறீர்கள். அது அற்புதமாக தேர்தல் முடிவாக அமையும். அதுதான் முதலமைச்சர் எனது அன்பான வேண்டுகோள். பாருங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு புகழேந்தி தான் சொன்னேன், அக்ரிமெண்ட் கையில் இருக்கு, 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வச்சிருக்காங்க, அதில் சைன் பண்ணியிருக்காரு, தரேன் ராஜ்யசபா சீட்டுன்னு சொல்லி. இன்னைக்கு எடுத்து காமிக்கிறாங்க. இவர்கள் அன்னைக்கே ரிலீஸ் பண்ணியிருக்கணும். நீங்க தாமதமாக இப்ப ரிலீஸ் பண்றீங்க. அதை அவர் யார் முதுகும் இப்ப கிடைக்கலன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. யார் முதுகுல குத்துறதுன்னு அவருக்கு தெரியல. இப்ப யாரும் இல்லை. உங்க முதுகுல குத்துறதுக்கு முயற்சித்தார். நீங்க அங்க இருக்கவங்களே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நல்லபடியா திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டும் 10 சீட்டும் வாங்கிட்டு போயிட்டீங்க. இப்ப எடுத்து அக்ரிமெண்ட் காமிக்கிறீங்க. அவர் துரோகி என்பது தமிழகத்தினுடைய மக்கள் அனைவருக்கும் தெரியும், கட்சிக்காரர்களுக்கு தெரியும். எல்லாத்தையுமே உங்களை ஏமாத்துறது எல்லோருக்கும் புரியும். உங்களை காப்பாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம் என்று நான் சொல்வேன். இல்ல, அதுதான் நீங்க கேட்ட கேள்விதான். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். உங்களது நாடாளுமன்றத்தில் உங்களது குரல் போதுமானது, ஒலித்திருக்கின்ற வரை. ஆகவே நீங்கள் இந்த இந்தியா கூட்டணிக்காக, அந்த தலைவர்களோடு ஒருமைப்பாட்டுக்காக மத சார்பற்ற கட்சிகளுடைய கொள்கைகளை கொண்டு நீங்கள் எதிரொலித்தீர்கள். சரி, தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு ஒருவர் வேண்டும். பழனிசாமி என்கின்ற முட்டாள்தனமான ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு நல்லதல்ல. உதயநிதி ஸ்டாலின் கூட பாருங்க, துணை முதல்வர் பேசிட்டு போறார். அவர் அப்படியே இருக்கட்டும், துணை தலைவரா, துணை எதிர்க்கட்சி தலைவரான்றது அவருக்கு முடியாது, மாறும். அவர் எதிர்க்கட்சி தலைவரால இனி வர முடியாது. இதுதான் என்னுடைய கணிப்பு. தேர்தல் களம் சுற்றி வருகின்ற நான் பார்க்கின்ற காட்சி. ஆகவே அவர் நினைத்தால் இதை மறுபரிசீலனை செய்யலாம். ஆகவே திருமாவளவன் அவர்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டு, யாரும் அழுத்தலாம் கொடுக்க முடியாது சார். அவருக்கு நான் அவரோட பழகியிருக்கேன் பல காலமா. ஆகவே திமுக அழுத்தம் கொடுக்கிறது என்று சொல்வதெல்லாம் சுத்தமான பொய், நம்பாதீர்கள். அதற்கெல்லாம் அவர் கட்டுப்பட மாட்டார், கேட்க மாட்டார். அதே பல பானை சின்னம் என்கின்ற ஒரு சின்னத்தில் புதிதாக தேர்ந்தெடுத்த ஒரு சின்னத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் அம்மா ஒரு தடவை வாழைப்பழம் சின்னத்தை கும்பகோணத்தை கொடுத்து வெற்றி பெற்றார்கள் வேட்பாளருக்கு. அதே மாதிரி நீண்ட இடைவெளிக்கு பின்னால் பானை சின்னத்தை கையிலே எடுத்து அதிலே வேட்பாளர்களை வெற்றி பெற செய்த சரித்திரம் திருமாவளவன் அவர்களை சாரும். ஆகவே அவரை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் அங்கே இருக்கின்ற கட்சி குழப்பத்திலே குழப்பமடைந்திருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். ஸ்வீப் பண்ணிடும் சார். திமுக கூட்டணியில் இருக்க கட்சி தான் எதிர்கட்சியா வரும். ஆகவே எதிர்கட்சின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அம்மா தேமுதிக இருந்தப்போ நடந்தது தான் திருப்பி நடக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.
நீங்கள் கள நிலவரம் வெளியில் போனீங்கன்னா இப்படி தான் இருக்குது. தடுமாற்றத்திலே காங்கிரஸ் வேட்பாளர் அது இதுன்னு ஏதாவது தடுமாறி மற்ற இடங்களில் தடுமாற்றம் இருந்தால் அது தெரியாது எனக்கு. ஆகவே இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆகவே அவர் ஒருத்தர் பானையில் நிற்கிறார். அண்ணன் வைகோ ஒப்புக்கொண்டார், உதயசூரியனில் நிற்கிறார், மற்றவர்கள் நிற்கிறார்கள். ஆகவே அவரை கிரிட்டிசைஸ் பண்ணதை நான் மற்றவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணி கிட்டத்தட்ட 208 என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. 200 நீட்டாக டச் பண்ணிட்டு போயிடும். ஆகவே அந்த அளவிற்கு ஒரு எழுச்சியாக களத்திலே பார்க்க முடிகிறது. சார் என்னை பொறுத்தவரை புரட்சி அதிமுக என்று ஆரம்பித்து அதிலே பயணம் செய்கிறேன். எனக்கு ஒரே கல்ல 2 மாங்காய் வேணும். என்னன்னு கேட்டீங்கன்னா கல் ஒன்று தான். என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே என்டிஏ கூட்டணி தோற்று போக வேண்டும், ஒரு இடத்துல கூட ஜெயிக்கக்கூடாது. அது ஒன்று. இரண்டாவது, பழனிசாமி அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய எண்ணம். ஆகவே தான் ஆதரவு அளித்து அதற்கான முயற்சியில் பிரச்சாரத்தில் மற்றவர்களில் ஈடுபட்டு சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் நடக்க போகுது. இவரை விட்டு வச்சதே தப்புங்க. அதனாலதான் அவர் கலைஞரை பத்தி தப்பா பேசுறாரு. அதை அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. விஜயோட அரசியல் வருகையால திமுக வெற்றி வெகுவா பாதிக்கும்னு சொல்லி எச்ராஜா பேசியிருக்காரு. அதை பத்தி திமுக பாதிக்கும்னு சொல்லி திமுக வெற்றி பெறும் சொல்றீங்க. திமுக வெற்றி பெறும் இல்ல, அவர் வெகுவா பாதிக்கும் சொல்றாரு, நீங்க வெற்றி பெறும் சொல்றீங்க. தாவேகாவுடைய வருகையால திமுகவுக்கு அந்த தேர்தல்ல பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி எச்ராஜா சொல்லியிருக்காங்க. அங்க தாவேகாவுடைய வருகை யாருக்கு பாதிப்பு இல்ல, அங்க பாதிப்பு இருக்கோ சாதனை ஆகுதோ சோதனை ஆகுதோ தெரியாது. ஆனா இங்க கட்சியே இல்லாம போயிட்டு இருக்கு பிஜேபி. அதை பத்தி எச்ராஜா என்ன சொல்றாரு? கட்சியே காணாம போயிடுச்சு கம்ப்ளீட்டா. பாருங்க, வானதி சீனிவாசன், திரு கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசனே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க நீங்க கவனிக்கணும். ஒரு 4 கேண்டிடேட்டை வாங்கி நிறுத்தக்கூடாதா? அது யோகியதை இல்லையா? அதனால தான் இங்கே கோவையில் உங்களை தோற்கடித்தார்கள் அந்த மக்கள்னு சொல்கிறாங்க. நான் வானதியை கேட்குறேன், கிட்டத்தட்ட 50,000 ஓட்டுக்கு மேலே வாங்கினீங்க, வெற்றி ஈட்டினீர்கள். அங்கே நீங்கள் கமலஹாசன் கொஞ்சம் குறைஞ்ச மார்ஜினில் ஒரு 2000க்குள்ளே ஓட்டில் தோத்துட்டார். அடுத்து மயூராஜ் ஜெயக்குமார், 3 பேர் காங்கிரஸ். மயூராஜ் ஜெயக்குமார் அவரும் அதை எட்டி வந்தது அந்த வாக்குகள். அங்கே ஃபீல்டில் இல்லைன்னா மயூராஜ் ஜெயக்குமார் ஜெயிச்சிருப்பார், நீங்கள் தோற்றுருப்பீங்க. நான் கேட்குறேன், தொகுதி விட்டு பக்கத்து தொகுதிக்கு ஏன் போகிறீங்க? நீங்கள் தொகுதி விட்டு தொகுதி போகிறது யூஸ்வலாக இருக்கலாம், பட் போயிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க நீங்கள். இது ரொம்ப கேவலமான வேலை இல்லை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஆகவே நீங்கள் அவ்வளோ மக்கள் வாக்களித்த மக்களுக்கு விரோதமாக அவர்களை மோசடி செய்து போயிருக்கிறீர்கள். அப்புறம் உங்களுக்கு எப்படி கமலஹாசனை பற்றி பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்கிறது? கமலஹாசன் திரும்பி கால் வச்சு ஆபத்து. கோவை உள்ளார கமலஹாசன் பிரச்சாரத்திற்கு வந்தான், அவ்வளவுதான் ஆபத்துங்கிறத வானதி சீனிவாசன் உணர வேண்டும். அண்ணாமலையை கழட்டி விட்டுட்டு அண்ணாமலையை கம்ப்ளீட்டாக கழட்டி விட்டாங்க, அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை. ஆகவே பிஜேபி இனிமேல் எழுந்து கூட நிற்க முடியாது. அவர் இருக்கும் பொழுது வாங்கிய வாக்குகள்லாம் திரும்பி கிடைக்காது. அண்ணாமலை தாக்கம் மிகவும் மோசமாக இருக்கும் பிஜேபிக்கு. அவர் இல்லாமல் மூவ் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, அவரும் அப்படியே ஒதுங்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. தேர்தல் நேரமாக இருப்பதால் அவரால் என்ன பண்றதுன்னு முடியாம தடுமாறலாம். ஆனால் அண்ணாமலை இல்லாமல் பிஜேபி இல்லை என்பதுதான் உண்மை. அண்ணாமலை இல்லாமல் படு பாதாளத்திற்கு போகின்ற காட்சியை நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள். அதிமுக டெபாசிட் எடுப்பது இலக்க செய்வது அவங்களோட பணின்னு சொல்லியிருந்தீங்க, கட்சி ஆரம்பிச்சீங்க, தொடர்ந்து பணியாற்றுவீங்க. இன்னொன்னும் அதை நம்புறீங்களா? அதிமுக டெபாசிட் போயிடும் சார், நிறைய இடத்துல எக்கச்சக்கமா டெபாசிட் போயிடும். நீங்க நான் உங்களை சந்திக்கிறேன், எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு மறுநாள் they will lose deposit கம்ப்ளீட்டா. எவ்வளவு இடத்துல மேக்சிமம் 80-90% இடத்துல டெபாசிட்டை இழந்து நிற்கின்ற காட்சியை பார்க்க தான் போகிறீர்கள். இவர் மேல் நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, தொண்டர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் போய் நிற்கிறார், ஆவுன்னு கத்துறாரு, இந்த பக்கம் கத்துறாரு, அந்த பக்கம் கத்துறாரு, தேவையில்லாம கலைஞரை பேசுறாரு. அன்னைக்கு ஒரு இடத்த கேட்டாங்கல்ல அந்த நினைவிடம் செய்யறதுக்காக, அன்னைக்கு அழுதார்ல இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அன்னைக்கு என்ன டிராமா பண்ணீங்க? துரைமுருகனை கேட்டா அவர் அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு, உள்ள என்னை மன்னிச்சிருங்க, கட்சி தப்பா நினைக்கும், அதனாலதான் கொடுக்க முடியாம போச்சுன்னு சொல்லி அன்னைக்கு அழுதார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் தந்தையால் மேல் கொண்ட அன்பால் அழுதார். அந்த இடம் கிடைத்தது என்றதும் ஆனந்த கண்ணீரை விட்டார். இவரால் தடுக்க முடிஞ்சதா? வேணுனே அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணார், முடியல. ஆகவே இதையெல்லாம் மக்கள் மறந்து விட மாட்டார்கள். அவர் சார் எப்ப தன்னை பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொண்டாரோ, தன்னைத்தானே பொதுச் செயலாளர் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் நாங்கள் சொன்னோம். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, இவரும் ஏற்றுக்கிட்டாரு. அப்புறம் நான் தான் பொதுச் செயலாளர்னா
ஆகவே இந்த அகங்காரம், இந்த திமிர், ஆணவம் எல்லாம் முடிந்துவிடும். ஆகவே அவரால் வெற்றி பெற முடியாது. நீங்கள் எடப்பாடியிலே ஸ்ட்ரகலாக அவர் வேடிக்கை பாருங்க என்ன நடக்க போகுது. அப்புறம் ஒரு செகண்ட் நேற்று முன்தினம் இங்கே ஈரோட்டிற்கு முதல்வர் வந்திருந்த பொழுது சந்தித்தேன். இந்த ஈரோடு நிலவரம் பார்க்கும் பொழுது மிக எளிதாக இந்த பெல்ட்டில் நான் பார்த்த வரைக்கும் அண்ணன் முத்துசாமி அவர்கள் என்னோடு 30-35 வருஷமாக பழகியவர், அருமைக்குரிய அன்பு சகோதரர் தோப்பு வெங்கடாச்சலம் போன்றவர்களெல்லாம் மிக எளிதாக வெற்றி பெற்று விடுவார். நன்றாக தெரிகிறது. அவ்வளவு எழுச்சியாக போய்கிட்டு இருக்கு, அருமையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே மற்றவர்களும் இந்த கூட்டணியில் இருப்பவர்களும் மாபெரும் வெற்றியை பெறுவார்கள் என்பது. காங்கிரஸ் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அவங்க வேறு வழி இல்லை. வெளியிலிருந்து கேண்டிடேட்டை கொண்டு வந்து இங்கே போட்டு தான் சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். ஆகவே இங்கே லோக்கலில் கேண்டிடேட் இருக்கும் பொழுது எதுக்கு வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னு புரியல. ஆகவே அந்த குழப்பம் நிலவுகிறது. இதை காங்கிரஸ் தான் சரி செய்ய வேண்டும்.